சார் மத்தெல்லாம் விடுங்க. அவனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு இது லைஃப் சார். என்ன சென்டிமெண்டா பேசுறீங்களா? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கங்க, சொந்த லைஃப்ல வேண்டாம், சரியா வராது. குளிக்கிறியா? இப்போ நீ வெளியே வந்து கால் வச்சு வழிக்கு விழுந்தா நான் கனவுல கண்ட மாதிரி சந்தேகம் நம்ம மேல வராது. குளிச்சுட்டு வந்தவ ஈரக்கால வச்சு வழிக்கு விழுந்துட்டான்னு உன் மேட்டர் க்ளோஸ் ஆயிடும். கலக்கடா சந்தோஷ். காயத்ரி, என்ன காயத்ரி, பார்த்து வர மாட்டியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் தெரியும்ல. நான் மட்டும் வழிக்கு விழலனா உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல சந்தோஷ். என்ன என்ன சொல்ற காயத்ரி? இல்ல, நான் வழிக்கு விழுந்ததுனால தானே நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. அததான் நான் சொன்ன சந்தோஷ். ஓ, நீ அத சொல்றியா? சரி சரி, ரொம்ப எமோஷனலாக வேண்டாம். நம்ம 2 பேரும் சீக்கிரமா கிளம்பணும். நேரம் ஆயிட்டு இருக்கு, கோவிலுக்குலாம் போகணும்ல. நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, நானும் ரெடி ஆயிடுறேன், நீயும் ரெடி ஆயிட்டு வா. நாம கோவிலுக்கு கிளம்பலாம். என்ன அப்படி பாக்குற? சும்மா சொல்லக்கூடாது காயத்ரி. உண்மையிலேயே இந்த புடவையில நீ பாக்குறதுக்கு தேவதா மாதிரி இருக்க. சும்மா இப்படி என்ன கிண்டல் பண்ணாத சந்தோஷ். ஓ, உண்மையை சொல்றதுக்கு பேர் கிண்டல்னா அப்ப நான் இனிமே அடிக்கடி கிண்டல் செய்றேன். நான் லேட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீதான் சந்தோஷ் லேட் பண்ணிட்டு இருக்க. சரி சரி, நீ போய் ரெடி ஆகு. நான் போய் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். போ. ஓடி போ. இப்ப நீ என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சிட்டு போறதுதான் உன் வாழ்க்கையில கடைசி சிரிப்பா இருக்கும். என் பிளானே என் மேல நீ முழு நம்பிக்கை வைக்கணும். முழுசா என்ன நம்பணும். அத நீ உன் அம்மா கிட்ட உன் வாயாலேயே சொல்லணும். அப்படி நடந்தாதான் நீ போய் சேர்ந்தா கூட எல்லாரும் எனக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்பதான் என்னையும் நம்புவாங்க. கோவில்ல வச்சே உன் கதைய முடிக்கிறேன்டி. கோவில்ல செத்தா நீ நேரா சொர்க்கத்துக்கு தான் போவ.